வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது உங்களோட அமெரிக்கன் நைட்மேன் கோடியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கோடி வந்து ஒரு போரிங் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது கோடியை வந்து எதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து போரிங் சாம்பியன் அப்படின்னு சொல்லணும். அதாவது இந்த ஃபேன்ஸ் தானே இதுக்கு முன்னாடி வந்து கோடியை வந்து சாம்பியன் ஆகியே தீரணும். அதாவது கோடி வந்து ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இருக்க அந்த ஒரு டைட்டிலை வந்து கோடி வந்து கண்டிப்பாக வின் பண்ணியே தீரணும்னு சொன்னாங்க. இப்போ இவனுங்களே எதுக்கு வந்து போரிங் சாம்பியன் சொல்கிறானுங்க அப்படின்னு சத்தியமாக தெரியல. அதாவது கொஞ்சம் நம்ம பேக் ஸ்டோரி போனோம் அப்படின்னு கேட்டால் 23 ராயல் ரம்பில் கோடி வின் பண்ணார். வின் பண்ணி ரெசல்மனியா 39 ரோமன் ரெயின்ஸ் கூட சாம்பியன்ஷிப்புக்காக மோதி நம்மளோட கோடி வந்து தோற்று போனார். இதே அதுக்கப்புறம் 2024 ராயல் ரம்பில் வந்து கோடி வின் பண்ணார். திரும்பி 2024 வின் பண்ணி அதே ரெசல்மனியா 40 வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட அதே சாம்பியன்ஷிப்புக்காக, அதாவது பார்ட் 2, அதாவது ரெசல்மனியா 39 நம்ம கோடிக்கும் ரோமனுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அப்போயும் நம்மளோட கோடி வந்து ராயல் ரம்பில் வின் பண்ணார். திரும்பி அதுக்கப்புறம் ரெசல்மனியா 40 அதே ரோமன் ரெயின்ஸ் கூட மேட்ச் விளாண்டார். அப்போயும் ராயல் ரம்பில் வின் பண்ணார். அதாவது 2 தாட்டி வந்து கோடி வந்து ராயல் ரம்பில் வின் பண்ணார். வின் பண்ணியும் கோடி வந்து தோத்துட்டார் அப்படின்னா அங்கே வந்து ரொம்ப இதாயிரும், அதாவது ஒரு மோசமான நிலைமை ஆயிரும். அப்படிங்கிறதுக்காக ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா இவனுங்க வந்து ஒரு பீதியை வந்து கிளப்பி விட்டானுங்க. அதாவது கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியனை தோற்றே ஆகணும், கோடி தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸு தான் சும்மா இருக்க சங்க ஊதி கெடுத்தாண்ட ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்கிறத வந்து இவனுங்க தான் கிளறி விட்டதுக்கு காரணமே இவனுங்க தான். இன்னமும் உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் 2024 ராயல் ரம்பிளோட வின்னர் யான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களோட அமெரிக்கன் நைட்மேன் கோடி தான். கோடி வின் பண்ணி அதுக்கப்புறம் நடந்த அந்த ஒரு ஸ்மாக்டவுனில் வந்து நம்மளோட கோடி வந்து ஒரு செக்மெண்ட் பண்ணியிருப்பார், அதாவது ரோமன் ரெயின்ஸ் கூட. அப்போ வந்து நம்மளோட கோடி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளோட கோடி வந்து அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை வந்து மாற்றி பண்ணியிருக்கணும். அதுதான் WWE ஸ்கிரிப்டே. அந்த நேரத்தில் நம்மளுடைய ராக் வந்தார். நம்மளுடைய ராக்குக்கும் ரோமனுக்கு தான் அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் உருவாகி நம்மளுடைய ரெசல்மனியா 40 வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் தான் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான், அதாவது WWE பிளானே. ஆனால் அந்த நேரத்தில் வந்து நம்மளோட கோடி வந்து அங்கே என்ன ரியாக்ஷன் பண்ணணுமோ அதை அப்படியே உல்ட்டாவாக பண்ணிட்டு, அதாவது ஒரு பாவமாக பச்சை புள்ள மாதிரி அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனை வைக்கவும் WWE ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அதாவது அங்கே இருக்க USA ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஐயோ திரும்பி வந்து நம்மளோட கோடி வந்து 2வது தாட்டியே ராயல் ரம்பில் வின் பண்ணி வந்து திரும்பி வந்து அவரோட வாய்ப்பு வந்து பறி போக போகுது, அதை வந்து ராக் வந்து தட்டி எடுத்துகிட்டு போகிறாரு, இது வந்து நடக்கவே கூடாது, நடந்துருச்சு அப்படின்னா எல்லாமே மாற்றிடும், அதாவது மாறி போயிடும் அப்படிங்கிறக்காக அங்கே இருக்க ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டானுங்க, அதாவது USA ஃபேன்ஸ் என்ன பண்ணிட்டானுங்க, வி வான் கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டாகை உருவாக்கி நம்மளோட கோடியை வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆக்கி விட்டோம். அப்போயும் WWE என்ன நினச்சாங்க அப்படின்னா திரும்பியும், அதாவது கோடிக்கும் ரோமனுக்கு தான் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவனுங்க பண்ண ஒரு அதாவது USA ஃபேன்ஸ் பண்ணாங்கல்ல, விவான் கோடினா அந்த ஒரு ஹேஷ்டாகை உருவாக்கி அது ரொம்ப வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்ததுனால சரி என்னடா போச்சு, சரி நம்ம ரோமனுக்கும் கோடிக்கும், அதாவது ரோமனுக்கும் ராக்குக்கும் அப்புறம் கூட மேட்ச் வச்சுக்கலாம், இப்போ இவனுங்க கிளப்பி விட்டானுங்களா இந்த மேட்ச்சை வச்சு தொலைஞ்சிரும் அப்படிங்கிறக்காக தான் ரெசல்மனியா 40 வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் வச்சதுக்கு காரணமே அதனால தான். அதுக்கு இல்லாமல் நம்மளுடைய கோடி வந்து நியூ சாம்பியன் ஆனதுக்கு காரணமே கேட்டால் கண்டிப்பாக USA ஃபேன்ஸ் தான். அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட சாம்பியனை தோற்றதுக்கு காரணமும் என்னன்னு கேட்டால் அதே USA ஃபேன்ஸ் தான். இந்த USA ஃபேன்ஸு எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு இப்போ வந்து கோடி வந்து போரிங் சாம்பியன், இதுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸு சாம்பியனாக இருந்திருக்கலாமே அப்படின்னு இப்போ சொல்கிறானுங்க. ஏன்டா இந்த இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி திட்டுற மாதிரி தான். அதாவது பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூடிக்கிட்டு ரோமன் ரெயின்ஸ்க்கு அந்த சாம்பியன் இருந்துச்சு அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து அதாவது டாப் 1 பொசிஷனுக்கு வந்திருப்பார். அதாவது WWE ஹிஸ்ட்ரியிலே லாங்கஸ்ட் ட்ரெயினிங் சாம்பியன் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 3rd பிளேஸுக்கு வந்திருப்பார். அதாவது ஹல்க்னோட ரெக்கார்டை முறியடிச்சு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்திருப்பார். அது இல்லாமல் அதுக்கப்புறம் வர எந்த ஒரு ஜென்ரான்ஸாலையும் சரி அந்த ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரீஜன் வந்து முறியடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா இவனுக்கு எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு இப்போ கடைசியில் வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிறானுங்க. பண்ணது முழுக்க தப்பு தான்டா, தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இல்லை, தப்பு தான் எல்லாமே. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏன்னா இப்போ வந்து நம்மளோட கோடி வந்து பண்ணுற கேரக்டர் முழுக்க பேபி ஃபேஸ், அதாவது ஒரு ஹீரோவாக தான் நம்மளோட கோடி வந்து அவரோட ஒரு ஸ்டோரியை வந்து அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காரு. அதனால்
கோடிய வந்து போரிங் சாம்பியன் சொல்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா கண்டிப்பா அவருக்கு குடுத்த ஒரு வேலைய வந்து அவரு வந்து கரெக்ட்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஹீலா தான் இருந்தாரு. அவரு ஹீலா இருக்கிறப்ப அவருக்கு குடுத்த ஒரு வேலைய வந்து நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்படி கனகச்சிதமா பார்த்து ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ கொண்டுட்டு வந்தாரோ, அது வந்து அவரோட வேல. அதாவது வில்லனா இருக்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாரி ஒரு ஹீரோவா இருக்கணுமோ, அது எப்படி அப்படிங்கிறது கோடி தான். இப்ப ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹீலா இருந்தாரு அப்புட்னா, அது அவரோட தனிப்பட்ட ஒரு விஷயம். அத தட்டி விட்டுருவோம். ஆனா கோடி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, கோடி வந்து முழுக்க ஒரு ஹீரோவா தான் இருக்கிறாரு. அதனால ரோமன் ரெயின்ஸ் தான் பெஸ்ட்டு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வச்சிருக்கப்ப சாம்பியன்ஷிப் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து கோடி வச்சிருக்கா அப்புட்னா, கோடி வச்சிருக்க சாம்பியன்ஷிப் வந்து அது சாம்பியன்ஷிப் மாரியே தெரியல அப்படின்னு கேட்டா, அதான் சொல்றேன்ல. அதாவது கோடி வந்து ஒரு ஹீரோ. அதனால ஹீரோ வந்து என்னென்ன பண்ணுவாரோ, அது எல்லாத்தையுமே தான் நம்மளோட கோடி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஃபேன்ஸ பார்த்தா ஷேக் பண்றது, அதாவது கை குடுக்கறது, சிரிக்கிறது, அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது, அவர் வந்து முழுக்க வந்து கோடி வந்து ஒரு ஃபேஸ். அதனால அவர் எல்லாமே பண்ணுவார் தான். அதனால கோடியையும் ரோமன் ரெயின்ஸும் ஒப்பிடாதீங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து முழுக்க ஹீலு. இப்போ நம்முடைய கோடி வந்து முழுக்க ஃபேஸு. அதனால 2 பேத்தையுமே ஒப்பிட்டுக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக நான் மேக் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நெறைய பேர் சொல்றாங்க. அதாவது கோடி வந்து போரிங் சாம்பியன். அதாவது அவனாவே போய் சாம்பியன், அதாவது ரெஸ்லர்ஸ்க்கு வந்து அவனாவே ஆப்பர்ச்சுனிட்டி தர்றான். அது வந்து நம்மளோட கோடியே பண்ணல. அது வந்து முழுக்க WWE ஸ்கிரிப்ட் தான். அதாவது நம்முடைய கோடி வந்து சாம்பியன்ஷிப்ப வின் பண்ணதுலேருந்து நம்முடைய ஏஜ் ஸ்டைல் கூட மோதினாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய லோகன் பால் கூட, இதுக்கப்புறம் நம்மளோட இப்போ கெவின் ஓவன்ஸ் கூட மோதினாரு. இப்போ அதுக்கப்புறம் யாரு கூட மோத போறாரு அப்படின்னு தெரியல. அதாவது நம்மளுடைய கோடி வந்து நம்முடைய ஜாக்கப் பாட்ட வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மேட்ச் பேர் பிளட்ல நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். அதாவது நம்மளோட கோடிக்கு வந்து கரெக்ட்டான ஒரு ஸ்டோரி லைன், கரெக்ட்டான அதாவது அவருக்கு தகுதியான ஒரு ஸ்டோரி லைன் வந்து WWEல இல்ல. WWE இருக்கவங்களும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அப்படி ஒருவேள தகுதியான ஒரு ஒரு ஸ்டோரி லைன் வந்து நம்மளுடைய கோடிக்கு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போவார் கோடிய. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்முடைய WWE வந்து நம்முடைய கோடிக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி லைனா, ஒரு அதாவது ஒரு ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பேசுற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைனா கொண்டுட்டு போறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா. ஏன்னா இது வந்து முழுக்க கோடி ஃபேன்ஸுக்கான ஒரு வீடியோ தான். அதாவது கோடியை சொல்கிறாங்களா, அதாவது போரிங் சாம்பியன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுக்கான ஒரு க்ளீனான ஒரு விளக்கமான ஒரு வீடியோ தான் இது.